வணக்கம் மக்களே. அதிமுகவில் நள்ளிரவில் நடந்த ஒரு ரகசிய டீலிங். இபிஎஸ் பதவி ஏற்க விஜயபாஸ்கர் கையில் எடுத்த அந்த பிரம்மாஸ்திரத்தை 5ல் 2 பங்கு ரகசியம்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழக சட்டப்பேரவையில் ரீசெண்டாக நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சியோட கொறடா உத்தரவை மீறி எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் இவங்க 2 பேரோட தலைமையில் 25 அதிமுகவோட எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரசியல் புயலோட தொடர்ச்சியாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே ரொம்ப கடுமையான அதிருப்தியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அவரை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அதிரடியாக நீக்குவதற்கு அடுத்த கட்ட வியூகத்தை கையில் எடுத்திருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். கட்சியோட உட்கட்சி விதிகளின்படி பார்த்தா பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை பதவி இறக்கம் செய்வதற்கான வேலைகளில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம், டாக்டர் சி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதிமுகவின் அடிப்படை விதிகளின்படி பார்த்தோம்னா பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான போதிய உறுப்பினர்களோட ஆதரவு தங்களுக்கு இருக்கிறதாகவும் அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவோட விதிகளின்படி மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களில் 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் எழுதி கொண்டு கேட்டால் பொதுக்குழுவை கூட்டுவது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ இபிஎஸோட ஒருதலைபட்சமான இந்த போக்கிற்கு எதிராக 5ல் 2 பங்கு உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்ட வாங்கின கையெழுத்து படிவங்கள் எல்லாத்தையுமே தயார் நிலையில் இருக்கிறதாகவும் அதை திரும்பவும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியாக சமர்ப்பித்து உடனடியாக பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு வலியுறுத்துவதாகவும் அதிருப்தி குழுவினரை எல்லாரும் சேர்ந்து தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேலுமணி, சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேர் இருக்கிற இந்த பேரல் தரப்பில் இபிஎஸ்க்கு எதிராக பலமான காரணங்களை முன்வச்சு பொதுக்குழுவை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்காங்க. கடந்த சில தேர்தலாகவே அதிமுக தொடர் சரிவை சந்தித்து வந்துட்டுருக்கிறதுனால மூத்த தலைவர்களை ஆலோசிக்காமல் இபிஎஸ் அவர்கள் இனி தன்னிச்சையாக எந்த முடிவுமே எதிர்க்கிறதுக்கு இது காரணம் சொல்லி அவங்க எல்லாருமே குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் மாதிரி பழைய முகங்களை திரும்பவும் கட்சியில் சேர்த்து ஒருங்கிணைச்சு அதிமுகவாக செயல்பட்டால் மட்டும்தான் கட்சியை பாதுகாக்க முடியுங்கிறது இவங்களோட வாதமாக வச்சுருக்காங்க. இந்த சிறப்பு பொதுக்குழுவின்படி எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கணும், இல்லை அவங்களோட அதிகாரங்களை குறைக்கிற வகையில் புதிய தீர்மானங்களை கொண்டு வருவது தான் இதோட பிரதான நோக்கமாக இருக்குது. அரசியல் சாசனப்படி பார்த்தோம்னா தங்களை கட்சி பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு இபிஎஸ்க்கு முழு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சிவி சண்முகம் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கியுள்ள இந்த நிலையில தான் விஜயபாஸ்கரோட இந்த அறிவிப்பு இபிஎஸ் தரவுக்கு ரொம்ப கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இன்னும் தன்னோட பக்கம் இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு இந்த விவாகரத்தை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்ள தயாராகி வந்துட்டுருக்காங்க. கட்சி உத்தரவை மீறி 25 எம்எல்ஏக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சபாநாயகர்கிட்ட மடி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தற்போது பொதுக்குழு உறுப்பினர்களை தக்க வச்சுக்கிற முயற்சியிலையும் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காங்க. அதிமுகவோட வரலாற்றில் பொதுக்குழுக்கள் எப்போவுமே திருப்பு முனையாக அமைஞ்சிருக்க இந்த சூழ்நிலையில் இபிஎஸ்க்கு எதிராக உருவாகிட்டு இருக்க இந்த புதிய கூட்டணி அதிமுகவோட ஒற்றை தலைமைக்கு திரும்பவும் ஒரு மாபெரும் சவாலை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.